உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சென்னை மாநகரின் குடிநீர் விநியோகம் மற்றும் பாதாள சாக்கடை வசதிகளை மேம்படுத்தும் முக்கிய திட்டத்திற்கு ஆசிய வளர்ச்சி வங்கி 230 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவியை ஒப்புதல் அளித்துள்ளது. அதாவது இந்திய மதிப்பில் 2195 கோடி ரூபாய். இதன் மூலம் பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட சுமார் 45 லட்சம் மக்கள் நேரடியாக பயன்பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 170 கிலோமீட்டருக்கும் அதிகமான நீளத்தில் புதிய குடிநீர் குழாய்கள் மற்றும் பாதாள சாக்கடை குழாய்கள் அமைக்கப்பட உள்ளன. மேலும் 7 குடிநீர் பம்பிங் நிலையங்களும் 38 கழிவுநீர் பம்பிங் நிலையங்களும் நவீனமயமாக்கப்பட உள்ளன. இத்திட்டத்தின் முக்கிய அம்சமாக இந்தியாவிலேயே முதன்முறையாக சென்னையில் முழுமையான ரிங் மெயின் குடிநீர் விநியோக அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. மூடிய வளைய வடிவில் செயல்படும் இந்த அமைப்பு நகரம் முழுவதும் சீரான நீர் அழுத்தத்தை பராமரித்து அனைத்து பகுதிகளுக்கும் சமமாகவும் தடையின்றியும் குடிநீர் வழங்க உதவும். மேலும் இயற்கை பேரிடர் காலங்களிலும் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்படாமல் இருக்க இந்த அமைப்பு துணை புரியும் என்று ஆசிய வளர்ச்சி வங்கி தெரிவித்துள்ளது. இதனுடன் குடிநீர் மற்றும் கழிவுநீர் சேவைகளில் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. நிகழ்நேர கண்காணிப்பு தரவுகளின் அடிப்படையிலான நிர்வாகம் மற்றும் பொதுமக்களின் புகார்களுக்கு விரைவாக தீர்வு காணும் வசதிகளும் ஏற்படுத்தப்படுகின்றன. மேலும் பாதாள சாக்கடை ஆய்வுகளில் மனிதர்களை இறக்கி பணியாற்ற வேண்டிய நிலையை தவிர்க்கும் வகையில் நவீன கருவிகள் பயன்படுத்தப்பட உள்ளன. இதன் மூலம் அடைப்புகளை விரைவாக கண்டறிந்து சரி செய்வதுடன் பணியாளர்களின் பாதுகாப்பும் மேம்படும். இந்த திட்டம் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை எதிர்கொள்ளும் திறனை வலுப்படுத்துவதுடன் பொது சுகாதாரத்தை மேம்படுத்தி சென்னையின் குடிநீர் மற்றும் கழிவுநீர் மேலாண்மை அமைப்பை நீட்டித்த மற்றும் திறமையான முறையில் செயல்பட செய்யும் என்று ஆசிய வளர்ச்சி வங்கி தெரிவித்துள்ளது.